Hi viewers, Tata IPL 2024 சீசனோட 53rd மேட்ச்ல எந்த ரெண்டு டீம் மோதுறாங்க நம்ம பார்த்தோம்னா பஞ்சாப் கிங்ஸும் சென்னை சூப்பர் கிங்ஸும் தான் மோத போறாங்க. இந்த மேட்ச் எங்க நடக்க போகுதுன்னா தர்மசாலால இருக்கிற ஹிமாச்சல் பிரதேஷ் கிரிக்கெட் அசோசியேஷன் ஸ்டேடியம்ல நடக்க போகுது. இந்தியாவோட டேட் பிரகாரம் May 5 அதாவது சண்டே ஈவினிங் 3:30 PM இந்த மேட்ச் ஸ்டார்ட் ஆகிறது அஃபிஷியலா சொல்லியிருக்காங்க. இப்போ நடந்துட்டு இருக்கிற டாடா ஐபிஎல் 2024 சீசனோட பாயிண்ட்ஸ் டேபிள் வரிசையில நம்ம பார்த்தோம்னா சென்னை சூப்பர் கிங்ஸ் டீம் 10 மேட்ச்ல 5 மேட்ச் வெற்றி பெற்று பாயிண்ட்ஸ் டேபிள்ல 5th பிளேஸ்ல இருந்துட்டு வராங்க. பஞ்சாப் கிங்ஸ் டீம் 10 மேட்ச்ல 4 மேட்ச் வெற்றி பெற்று பாயிண்ட்ஸ் டேபிள்ல 8th பிளேஸ்ல இருந்துட்டு வராங்க. ஸோ இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே எதை பத்தி பார்க்க போறோம்னா இந்த ரெண்டு டீமோட ஹெட் டு ஹெட் கான்டெஸ்ட் பத்தி தான் பார்க்க போறோம். இது வரைக்கும் ஐபிஎல் ஹிஸ்டரியில் இந்த ரெண்டு டீமும் 29 முறை நேருக்கு நேர் மோதி இருக்கிறாங்க. இதுல சென்னை சூப்பர் கிங்ஸ் டீம் 16 முறை வெற்றி பெற்றிருக்காங்க. பஞ்சாப் கிங்ஸ் டீம் 13 முறை மட்டும் தான் வெற்றி பெற்றிருக்காங்க. இந்த மேட்ச் நடக்க போற ஹிமாச்சல் பிரதேஷ் கிரிக்கெட் அசோசியேஷன் ஸ்டேடியம்ல ஆல்ரெடி இந்த ரெண்டு டீமும் 2 முறை நேருக்கு நேர் மோதி இருக்கிறாங்க. இதுல ரெண்டு டீமுமே தலா ஒரு முறை வெற்றி பெற்றிருக்காங்க. ஸோ இப்போ நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா தர்மசாலாவோட பிச் ரிப்போர்ட் பத்தி தான் நம்ம அனாலிசிஸ் பண்ண போறோம். இந்த பிச் முழுக்க பேட்டிங்க்கு சூப்பர் ஃப்ரெண்ட்லி பிச்சா இருக்கும்னே நம்ம குறிப்பிடலாம். இது மட்டும் இல்லாம பவுலர்ஸை பொறுத்த வரைக்கும் ஸ்பின்னர்ஸை கம்பேர் பண்ணும்போது பேஸ் பவுலர்ஸ் கொஞ்சம் அதிகமா இந்த கிரவுண்ட்ல விக்கெட்ஸ் வீழ்த்துறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருந்துட்டு வருது. இந்த கிரவுண்டை பொறுத்த வரைக்கும் டியூன்ற பேச்சுக்கே இடமில்லைன்ற காரணத்தினால் பேட்டிங் விளையாட டீம் ரன்ஸ் ஆன் தி போர்டு அவங்க 210+ அவங்க ரெஜிஸ்டர் பண்ணாங்கன்னா கண்டிப்பா வெற்றி பெறதுக்கு நிறையவே வாய்ப்புகள் இருக்கு. இது வரைக்கும் இந்த கிரவுண்ட்ல 90-28 டொமஸ்டிக் மேட்சஸ் நடந்திருக்கு. இதுல ஃபர்ஸ்ட் பேட்டிங் விளையாட டீம் 6 முறை வெற்றி பெற்றிருக்காங்க. செகண்ட் பேட்டிங் விளையாட டீம் வெறும் 3 முறை மட்டும் தான் வெற்றி பெற்றிருக்காங்க. ஆவரேஜா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் டார்கெட் இந்த கிரவுண்ட்ல 179 ரன்ஸா ரெஜிஸ்டர் ஆகி இருக்குது. ஸோ இதெல்லாம் வச்சு நம்ம டாஸ் ப்ரெடிக்ஷன் பார்த்தோம்னா எந்த டீம் கேப்டன் டாஸ் வெற்றி பெறாரோ அவர் தயங்காம ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே பேட்டிங் ப்ரிஃபர் பண்றதுக்கு தான் நிறையவே வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இப்போ நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா இந்த ரெண்டு டீமோட பாசிபிள் பிளேயிங் 11 பத்தி தான் பார்க்க போறோம். இதுல ஃபர்ஸ்ட் நம்ம பஞ்சாப் கிங்ஸ் டீம் பத்தி பார்த்தோம்னா அவங்க டீமுக்காக ஜானி பாஸ்ட்ரோ மற்றும் ப்ராப் சிம்ரன் சிங் ஓப்பனிங் விக்கெட் பார்ட்னர்ஷிப்பை கிளம்புறவங்க. இதுக்கப்புறம் ராயில் ரூசோ, சசாங்க் சிங், ஜிதேஷ் சர்மா, சாம் கரன், அசுதோஷ் சர்மா, ஹர்ப்ரீத் பிரார், ஹர்ஷல் பட்டேல், ககிசோ ரபாடா மற்றும் ஹர்ஷதீப் சிங் இந்த 11 பிளேயர் தான் பிபிகேஎஸ் டீமுக்காக விளையாடுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. சிஎஸ்கே டீம் பத்தி பார்த்தோம்னா அஜிங்கே ரஹானே மற்றும் ருத்ராஜ் கெய்க்வாட் ஓப்பனிங் விக்கெட் பார்ட்னர்ஷிப் கிளம்புறவங்க. இதுக்கப்புறம் டாரல் மிச்சல், மொயின் அலி, சிவம் துபே, ரவீந்திர ஜடேஜா, MS தோனி, ஷார்துல் தக்கூர், தீபக் சஹார், ரிச்சர்ட் கிளீசன் மற்றும் முஸ்டபிசுர் ரஹ்மான் இந்த 11 பேர் தான் சிஎஸ்கே டீமுக்காக விளையாடுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. எனக்கு தெரிஞ்சு இந்த மேட்ச் மேபி மத்திசா பத்திரானா வில் பி பேக் இன் டு தி பிளேயிங் 11ன்ற மாதிரி தான் எனக்கு தோணுது ஃபார் சிஎஸ்கே. ஸோ இப்போ நம்ம எதை பற்றி பார்க்க போறோம்னா இந்த ரெண்டு டீமுக்காக இருக்கிற கீ பிளேயர்ஸை பற்றி தான் பார்க்க போறோம். நம்ம பிபிகேஎஸ் டீம் பற்றி பார்த்தோம்னா நீங்கள் SL or GL எது விளையாடினாலும் ஜானி பாஸ்ட்ரோ பிக் பண்ணிக்கோங்க. பிகாஸ் அவர் ஒரு மாபெரும் கம்பேக் அவங்க டீமுக்காக கொடுத்துருக்காரு. எனக்கு வந்து மினிமம் 30 to 40 ரன்ஸ் அவர் இந்த மேட்சும் ஸ்கோர் பண்ணுவார்ன்ற காரணத்தினால் தாராளமாக நம்ம போத் SL and GL பொறுத்த வரைக்கும் பிக் பண்ணிக்கலாம். இதுக்கு மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேனாக இருக்க ராயில் ரூசோ பிக் பண்ணிக்கலாம். இது மட்டும் இல்லாமல் எய்தர் சசாங்க் சிங் ஆர் அசுதோஷ் சர்மா இந்த ரெண்டு பிளேயர்ல யாராச்சும் ஒருத்தவங்க நம்ம தாராளமாக பிக் பண்ணிக்கலாம் ஃபார் 3 member கான்டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும். இதுக்கப்புறம் இவங்க டீமோட பவுலிங் சைடில் வந்தோம்னா எனக்கு தெரிஞ்சு இந்த மேட்ச்ல ஹர்ஷதீப் சிங் அண்ட் ககிசோ ரபாடா நல்ல பெர்ஃபார்மன்ஸ் இந்த பிச்சில் கொடுப்பாங்கன்னு எனக்கு தோணுது. ஸோ அதனால GL விளையாடுறீங்கன்னா தாராளமாக ஹர்ஷதீப் சிங்கை கேப்டனாகவும் ககிசோ ரபாடாவை விசியாகவும் ட்ரை பண்ணலாம். அப்படி 3 memberோட நம்ம போனோம்னா ஹர்ஷல் பட்டேலுமே நம்ம பிக் பண்ணிக்கலாம் பிபிகேஎஸ் டீம் சார்பா. இதே போல நம்ம சிஎஸ்கே டீம் பற்றி பார்த்தோம்னா அவங்க டீமோட கேப்டனாக ருத்ராஜ் கெய்க்வாட் இப்போதைக்கு சூப்பரான ஃபார்ம்ல இருக்கிறாரு. இது மட்டும் இல்லாம டாப் ஆர்டர்ல அவர் தான் லீடிங் ரன் ஸ்கோரர்ஸா இருக்கிற காரணத்தினால் தாராளமாக போத் SL and GL பொறுத்த வரைக்கும் நம்ம அவர் பிக் பண்ணிட்டு GL இவருக்கு கேப்டன் ரோல் கொடுக்கலாம். ஹெட் டு ஹெட் கான்டெஸ்ட் இவருக்கு VC ரோல் நம்ம கொடுத்து வச்சுக்கலாம். இதுக்கப்புறம் இவங்க டீமோட மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேன் ஆகிற சிவம் துபே இப்போதைக்கு சூப்பர் டூப்பர் ஃபார்ம்ல தான் இருக்கிறாரு. ஸோ அதனால நம்ம சிவம் துபே பிக் பண்ணிக்கலாம். இது மட்டும் இல்லாம ஹெட் டு ஹெட் கான்டெஸ்ட் விளையாடுறீங்கன்னா அஜிங்கே ரஹானேவே பிக் பண்ணிக்கோங்க. பிகாஸ் டாப் ஆஃப் தி ஆர்டர்ல மினிமம் 20 to 30 ரன்ஸ் எடுத்தாருன்னா ஹெட் டு ஹெட் கான்டெஸ்ட் பொறுத்த வரைக்கும் நமக்கு அந்த பாயிண்ட் டிஃபரன்ஸ் வரும். ஸோ அதை ஓவர் கம் பண்றது நான் அஜிங்கே ரஹானாவே பிக் பண்ணிக்க சொல்றேன். ஆல்ரவுண்டர் சைட்ல ரவீந்திர ஜடேஜாவை பிக் பண்ணிக்கலாம். பவுலிங் சைட்ல நம்ம தாராளமா முஸ்டபிசுர் ரஹ்மான் அண்ட் ஷார்துல் தாக்கூரை பிக் பண்ணிக்கலாம். அப்படி 3 personsோட நம்ம போகணும்னா ஐதர் தீபக் சஹார், ஷார்துல் தாக்கூர் அண்ட் முஸ்டபிசுர் ரஹ்மானை பிக் பண்ணிக்கலாம். ஒருவேளை 10 ரன் வந்தாரு நம்ம 10 பை டிஃபால்ட் எல்லா டீம்லையுமே நம்ம பிக் பண்ணணும். பிகாஸ் அவர் மினிமம் 1 or 2 விக்கெட்ஸ் கைப்பற்றி கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இப்போ உங்களுக்கு ஸ்லைட்ல ஷோ பண்ணிட்டு இருக்கிற இந்த ரெண்டு செட் ஆஃப் டீம்ஸுமே இப்போ வரைக்கும் கிடைச்ச அப்டேட்டடான நியூஸை வச்சு தான் நான் வந்து ஷோகேஸ் பண்றேன். இன்னும் உங்களுக்கு அக்யூரேட்டான டீம்ஸ் என்ன மறக்காம டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கிற நம்மளோட டெலிகிராம் சேனல் வந்து ஜாயின் பண்ணுங்க. பிகாஸ் ஆஃப்டர் டாஸ் நான் பிளே பண்ண போற டீம்ஸ் எல்லாமே நான் அதில் தான் குறிப்பிடுவேன். ஸோ மறக்காம நீங்களும் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க நிறைய பெனிஃபிட்ஸ் அடையறதுக்கு. ஸோ இப்போ இதோட இந்த கிளிப் வந்து எண்ட் ஆகுது. இப்போ வந்து கொஸ்டின் செக்ஷன். இப்போ நடக்க போற டாடா ஐபிஎல் 2024 சீசன்ல 53rd மேட்ச்ல மோதுற சிஎஸ்கே vs பிபிகேஎஸ் இந்த ரெண்டு டீம்ல எந்த டீம் வெற்றி பெறுவாங்கன்ற உங்களோட கருத்துக்களை மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. ஸோ இதோட இந்த வீடியோ வந்து எண்ட் ஆகுது. நம்ம வேற ஒரு வீடியோல பார்ப்போம். அது வரைக்கும் பாய் பாய்.